ஹாய் அனைவருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காய்கறி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு அட்டகாசமான சிம்பிளான ஒரு குழம்பு செஞ்சு கட்ட போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். சின்ன வெங்காய குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்தியாச்சுங்க. கூடவே 10 பல்லு பூண்டை நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை தாராளமா போடுங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை நான் தோல் உரிச்சு கழுவி வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம் கிடைச்சிருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே 4 வரமிளகாய். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்துக்கலாங்க. இப்ப நல்லா கலந்தாச்சுங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. வதங்கறதுக்காக 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்திருக்கேங்க. இப்ப நம்ம மூடி போட்டு திறந்தாச்சுங்க. இப்ப 1/2 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்தியாச்சு. அடுத்தது பெருங்காயம் சேர்த்தியாச்சுங்க. ஒரு இடம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 7 நிமிஷம் கழிச்சு திறந்தாச்சுங்க. நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. ஆனா உன்னையும் குழம்பு இன்னும் திக்காகலைங்க. இப்ப நம்ம 1 கப்பு தேங்காயை அரைச்சு வச்சிருக்கேன், பேஸ்டா அரைச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு நல்லா ஒரு இடம் கலந்துக்கலாங்க. கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்ப மூடி திறந்து பார்த்தா நல்லா கமகமன்னு வாசனையோட சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. ஒரு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமா வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லம் சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா அட்டகாசமான சின்ன வெங்காய குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. நல்ல சுடுசாதத்துக்கு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே கலக்கலா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தாங்க, வெங்காயம் போட்டு பண்ணிருக்கோம். சூப்பரா வந்திருக்கு. நல்லா சுடுசாதத்துக்கு ஊத்தி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.